கள்ளக்காதல் அப்படின்ட்டு தான் இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பெண்ணோட பாலியல் தேவை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்றத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு திருமண பந்தத்தை தாண்டிய ஒரு உறவு. ஆனாலும் அந்த கணவனை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திலேயே இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பாலியல் தேவைன்னு ஒண்ணு இருக்கும். அது இந்த சமூகம் ஏத்துக்கவே ஏத்துக்காது. என்னதான் இருந்தாலும் அந்த புருஷன் கூட தான் இருக்கணும், ஒருத்தனுக்கு ஒருத்தி, இப்படியே தான் நம்ம இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம உடல் தேவைங்கிறது வெளியே யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை பிடிக்கல, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களோட தொல்லை தாங்காம பிடிக்காம போகுதுன்னும் போது அவங்க வேற ஒரு காதல்ல போய் இருக்கிறாங்க. அந்த காதலை அந்த பொண்ணால வெளியே சொல்ல முடியாது. அப்படி இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு அவசியம் இல்லாத போது அதை பத்தி நம்ம வெளியே பேச வரணும். முதல்ல நம்ம உடல் நம்ம சொத்து. நான் யார் கூட இருக்கணும், யார் கூட இருக்கக்கூடாதுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். அது மற்றவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்காக நான் இவங்க அப்படி நினைப்பாங்க, இவங்க அப்படி நினைப்பாங்கன்றதுக்காக நான் எதுக்கு என்னுடைய சந்தோஷத்தை நான் கெடுத்துக்கணும்? அப்படி இருந்தா பயப்பட தேவையில்ல. பொது வேலையில சொல்றதுக்கு தயங்க தேவையில்ல, தைரியமா இருக்கலாம். மத்தவங்க பத்தி நம்ம ஊர்ல அவனுக்கு அவன் 1000 பேசுவான், நமக்கு அதை பத்தி காதுல போட்டுக்க தேவையில்ல. நம்ம வேலையை நாம பார்ப்போம். நிறைய வேலை இருக்கு. எனக்கு நிறைய காதலன்கள்லாம் இருந்திருக்காங்க, முத்தங்கள்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா இந்த குழுக்குள்ள வந்த பிறகு நிறைய காதலிகள் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. அவங்க கிட்ட முத்தங்கள்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த குழுவுல ஒரு 50-75% பெண்கள் நான் கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுத்துட்டேன். எல்லாரும் சரி நான் எல்லாருக்கும் ப்ரப்போஸ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. எல்லாரையும் நான் காதலிகளா ஏற்றுக்கொள்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு அப்படியே பேச்சே வரல. பெண் பெண் மேலேயே எப்படி காதல் கொள்ள முடியும், ஆண் ஆண் மேலேயே எப்படி காதல் கொள்ள முடியும். லூலு அதை கூட உடைச்சிருக்காங்க. நாங்க என்ன பண்ணுவோம், சும்மா போட்டோஸ் இங்க லூலு நல்லா கட்டி பிடிச்சிருக்க மாதிரி போட்டோஸ் அதெல்லாமே நல்லா ஓப்பன் டைம் லைன்லயே ரிலீஸ். கற்பு என்று சொல்வது பெண்ணை ஏய்ப்பதற்காக ஆண்கள் கண்டுபிடித்த அயோக்கியத்தனம் என்பதை தவிர வேறொன்றும் சொல்வதற்கில்லை.